ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்ரவ பயிற்சி பற்றி விரிவாகவே தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரகங்களை கொண்டது, என்ன மாதிரி விஷயங்களில் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர், கர்மக்காரகர், ஆயுளுக்கு காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதற்காக பிறந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன விதமான கர்ம பலன்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது சனி பகவானோட கிரகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையாக அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கை பாதையை நடத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எதன் மூலமாக வருமானம் வரணும், ஜீவனம் வரணும், எதை வைத்து வாழ்க்கை அவங்க நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவர் நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அதிக நாட்கள் கவனம் செலுத்துகிறார். உங்களோட பிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா இல்லை பலவீனமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சனி பகவானோட திசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். அப்போ ஒரு சுற்று வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ சனி பகவானோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுற்று வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவது சுற்றில் அந்த மாதிரி பாதிப்புகளை அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அது ஒரு விஷயம் இருக்க, இப்போ அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனியோட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலை, எடுக்கிற காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லைங்க, அதே போல் வருமானத்தில் ஒரு தடை, எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியல, என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும் வகையில் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போகிறார், வக்ரகதி அடைய போகிறார். வக்ரகதி அடைதல் அப்படின்னா என்னன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான் இந்த வக்ரகதியில். அப்போ அவரோட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இயல்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு தடை, தாமதம், பிடிவாத குணங்கள், ஒரு கடினமான உழைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவராக அவர் வர்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மந்தத்தன்மையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வருடம் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருடமும் 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 2024 இந்த வருடம் எப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். 4.5 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார். அப்போ தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆணி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 29ஆம் தேதி வரை
வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுவரையும் நடக்காத விஷயங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் நீங்கும். அதே போல் தீராத ஆசைகள்லாம் தீரும், நடக்கும். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்போ கும்பராசியில் வக்ரகதி அடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் ராசியிலேயே வக்ரவம் அடைகிறார். ஏற்கனவே ஜென்மச்சனி பாதிப்பு இருக்குது. ஆமாம், ஜென்மத்திலேயும் சனி இருக்கிறாரு. அது ஒரு பாதிப்பாக இருந்தாலும் இப்போ வக்ரகதி அப்படிங்கிற ஒரு நிலையில் அது ஒரு பாதிப்பாக வருது. இது அனைத்தும் நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது இல்லை. ராசிநாதன் ராசிலேயே வக்ரவம் அடையக்கூடாது. அப்படி வக்ரவம் அடைந்தார் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களை உருவாகும். அப்போ எதிர்மறையான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னென்னா, உங்களை சுற்றி நல்லதே நடந்தாலும் அதை உங்களால் எடுத்துக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இதுதான் இதில் உள்ள ஒரு விஷயம். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கஷ்டத்தோட இன்னொரு கஷ்டம் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் அந்த அமைப்பு. சரி, இப்படியே தான் இருக்குமா, என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அப்போ ராசிநாதன் வக்ரம் அடைந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மாதக்கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான இடங்களை பார்க்குறார். எப்படி பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை பொறுத்த வகையில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிரச்சனை வரக்கூடிய இடத்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறார். அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடங்களை, உங்களுக்கு சிக்கல் வரக்கூடிய இடங்கள்லாம் பார்க்குறார், சரி பண்ணுறார். அடுத்து அதே நேரத்தில் மற்ற கிரகங்களோட பேச்சியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். இதில் குழப்புறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. குழப்பமான சூழ்நிலையே ஒன்றும் இல்லை. என்ன இதில் என்னன்னா கேட்டிங்கன்னா, நடக்கிறது அனைத்தும் நல்லதுக்கேன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். அதே நேரத்தில் கும்பராசியை பொறுத்தவரையில் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு உங்களுக்கு. இயல்பாகவே கும்பராசியை பொறுத்தவரை எல்லா ராசிகளையும் கூட கொஞ்சம் வலிமையானவங்க, நீங்கள் மன வலிமை கூட உள்ளவங்க. அதனால் என்ன தான் நடந்தாலும் அதாவது கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஆளுங்க. எப்படி கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்கள். ஆமாம், அந்த மாதிரி தோல்விக்கே தோல்வியை காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கும்பராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மச்சனி பாதிப்பு, அதே நேரத்தில் ராசிநாதன் வக்ரவம் ஆகிறது, சனி வக்ரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது பெரும் பாதிப்பே இருந்தாலும் அதை இலகுவாக கடந்து போகக்கூடிய ஒரு மன ஆற்றல் படைத்தவங்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வகையில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால புது முயற்சி, புது மாற்றம் அப்படிங்கிறத விட்டு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்யலாம். உங்களோட தசா புத்தி உங்களுக்கு சாதகமான நல்ல தசா புத்தி அமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான புது முயற்சிகள் அல்லது புதுசாக ஏதாவது திட்டமிட்டு செய்யணும், அர்ஜெண்ட்டாக செய்யணும், இந்த காலகட்டத்தில் தான் செய்யணும் அப்படின்னாக்க ஜெயசாதகத்தை ஆய்வு பண்ணிவிட்டு செய்யுங்க. மற்றபடி புது முயற்சிகள், புது மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக வராது. அதே நேரத்தில் வேலையெல்லாம் விட்டுட்டு வேலை தேடக்கூடாது. அதே போல் தொழிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் போகிற போக்கில் நிதானமாக ஓட்டுங்க. புது முதலீடுகள்,
புது அப்டேஷன்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதே போல் நீங்கள் உங்களை குழப்பிக்கக்கூடாது. உங்களை சுற்றி என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. ஆமாம், சுய குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் குடும்பத்திலேயோ அல்லது வீட்டிலையோ நடக்கிற நிகழ்வுகளால் உங்களை நீங்களே குழப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திக்கக்கூடாது. அதே நேரத்தில் கையாளும் திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இயல்பாக கையாளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே சுய ஆய்வு அவசியம். சுய ஆய்வை எடுத்துக்கங்க. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கங்க. ஆன்மீக ஈடுபாடுகளை அதிகப்படுத்திக்கங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்திங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இந்த காலகட்டத்தில் கும்பராசி நேயர்களுக்கு இருக்குது. அப்போ கும்பராசியை பொறுத்த வகையில் கவனமுடனும் நிதானமுடனும் சுய ஆய்வு பண்ணியும் நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. உங்களோட ஜெய சாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே.